பாட்டு எழுதி கொடுத்தா நம்ம வேலை முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல. நம்ம அடுத்த வேலை அதை பார்த்துட்டு போயின்றதுலாம் அதெல்லாம் நான் வந்து குறிக்கோளாக இருப்பேன். அநேகன் படத்தில் ஆரம்பித்த உங்கள் பயணம் இந்தியன் 2 வரைக்கும் வெற்றிகரமாக போயிருக்கு. நடுப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இதை எப்படி சொல்கிறது தெரில எனக்கு. என்னன்னா இப்போ கவுண்டர்மணி சார் பேசுனது, இந்த ஜும்பலடி பம்பா, ஜென்டில்மேனில் வந்து சும்மா அந்த ஃபன் காமெடி ஒன்று வரும், ஜலபுல ஜங்ஷன் சொல்லிட்டு கேம்லாம் வச்சுருப்பாங்க அந்த கப்ளின்ஸு. இப்போ ஒரு இடத்துக்கு வாய்ப்பு கூட கேட்டுன்னு போக முடியாது. அங்கே போகிற கேப்பில் நான் வந்து வேலைக்கு போனால் எனக்கு வீட்டில் வந்து ஒரு நாள் பிரச்சனை தீரும் அப்படின்ட்டு தான் யோசிப்பேன். இப்போ எழுதின பாட்டு உலகத்துக்கே தெரியுது. யார்கிட்ட போய் சொன்னாலும் இந்த பாட்டெலாம் தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த பாட்டு எழுதின ரிலீசஸ்னால் தெரியாது. என் பையன் உங்கள் பாட்டு கேட்டால் சாப்பாடு சாப்பிட்றான், என் பொண்ணு உங்கள் பாட்டு கேட்டால் தூங்குது, அதுமாரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு என்னென்னா அதை தாண்டி ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு பாராட்டு வேறு எதுவுமே நம்மளுக்கு பெருசாக தெரில எனக்கு. நான் சினிமாவில் வரதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா பயங்கர கஷ்டம் லைஃபு. அதான் நான் என்னென்னா நம்ம அதை பண்ணாமல் நார்மலாக எழுதி கொடுத்துருந்தோம்னா அந்த பாட்டு வந்து ஒர்க் ஆகாமல் போகுமா, இல்லை அவங்களுக்கு பிடிக்காதுன்றதை தாண்டி எனக்கு வந்து அந்த டியூனுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வார்த்தைங்க வரலாம். நான் எழுதவே மாட்டேன் அந்த டியூனுக்கு. நான் அப்படியே உக்காந்துருவேன். அந்த எனக்கு பிடிச்ச மாரி வரணும் அந்த டியூனில். உங்களுடைய முதல் படம் அநேகனில் தொடங்கி இந்தியன் 2 வரைக்கும் பயங்கரமான ஹிட்டு, எல்லா படங்களுமே ஹிட்டு. முதல் பட வாய்ப்பு எப்படி கிடச்சிச்சு? அதுதான் ப்ரோ. என்னன்னா நான் வந்து கேனா ஆல்பம்ஸ்லாம் பண்ணியிருந்தோம். அப்போது ஒரு 3 ஆல்பம் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 10-15 பாட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து அதில் ஒரு ஆல்பம் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. அதில் அப்போ வந்து கேவன் சார் வந்து ரைட்டர் பார்த்துருந்தாங்க, புதுசாக வந்து பண்ணலாம். இப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கபிலன் வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தேன், கபிலன் பாலன் அவங்களாம் அந்தமாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது சரி நம்ம புதுசாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இந்த ஆல்பம்ஸ்லாம் வாங்கி கேட்டு இருந்திருக்காரு. அப்போது நம்ம ஆல்பம் கேசட்டும் போய் அவர் கேட்டு இந்த பாட்டு நல்லா இருக்குது, இந்த ரைட்டரை கொடுங்கன்னு சொல்லி அப்போ என்னை கூப்பிட்டு போனாங்க. அப்படி தான் அந்த வாய்ப்பு வந்தது எனக்கு. அந்த வெற்றி உங்களை எந்த அளவுக்கு பயணிக்க வச்சிச்சு? அது இன்றைக்கி வரைக்குமே எனக்கு அந்த பாட்டு தான் ப்ரோ. எனக்கு வந்து இப்போது ஆல்மாடோலுமா, ஜித்து ஜில்லாடி, அது நீ எவ்வளோ பாட்டு நீங்கள் எனக்கு அதோட பெருசாக கூட பண்ணிடுவோம் நம்ம. ஆனால் அந்த ஒரு பாட்டு தான் நம்மளுக்கு இன்றைக்கி வரைக்குமே ஒரு அடையாளமாகவே இருக்குது. பொதுவாக பாடல்கள்னால் கவித்துவமாக செந்தமிழில் தான் இருக்கணுங்கிறது ஒரு வரமுறை. ஆனால் உங்கள் பாடல்கள் முழுக்க சென்னை பாஷையிலே இருக்குது. அது கானாவுடைய இதனால் அப்படி இருக்குதா? அது என்ன காரணம்? வந்ததே அங்கேருந்து தான், நம்ம ஆர்ஜினே அதான்ன்றதால ஆரம்பித்ததே அங்கே தான் ப்ரோ. எழுத ஆரம்பித்ததே அந்த இடத்துல தான். அதில் எனக்கு மோஸ்ட்லி என்னோடய வார்த்தைகளில் அது வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குன்றதால நானுமே அப்படி ஒன்று இல்லாமல் அவாய்ட் பண்ணி ஒன்று பண்ணதில்லை, தனிப்பட்டு ஒன்று பண்ணதில்லை. அதெல்லாம் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம். ஆனால் இது வந்து ஒரு முத்திரை குத்த மாட்டாங்களா? ரோகேஷ்க்கு இந்த மாதிரி பாடல்கள் தான் எழுத வரும், மற்ற பாடல்கள் எழுத வராது. ஒரு பாடலாசிரியர்னா எல்லா விதமான பாடல்களும் எழுதணும் இல்லையா? இல்லை, நான் நீங்கள் சொல்கிறத யோசிச்சு பார்த்துருக்கேன். என்னென்னா இப்போ நம்ம இதே தான் பண்ணுறோன்றதால நம்மளுக்கு இந்தமாதிரி பாட்டு தானே வரும், நம்மளுக்கு இந்தமாதிரி பாட்டுலாம் வராது. ஒரு நார்மலாக மெலோடியாக நம்மளுக்கு அந்த பாட்டுலாம் வராது, நம்ம இந்தமாரியே போயிடுவோமே அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்கேன். அதை ஒரு உங்களுக்கு வந்து இந்த மற்ற கவிஞர்கள் மாதிரி நம்மளும் இந்த மாதிரி பாடல்கள் எழுதணும்னு ஏதாவது ஆசை இருக்கா? இருக்குது ப்ரோ. எனக்கு என்னென்னா இப்போது நான் அதிகமாக கண்ணதாசன், வாலி அவங்க பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் நிறைய பழைய பாட்டுங்க அதிகமாக கேட்பேன், பட்டுக்கோட்டை பாட்டு அதுமாரிலாம் நிறைய பாட்டு கேட்பேன். அந்தமாரி நம்ம வந்து ஒரு தமிழ் பாட்டு எழுதணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்காக முயற்சி பண்ணீங்களா? இப்போ பண்ணிகிட்ருக்கேன், அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பாடலாசிரியர்கள்னால் வைரமுத்து, பா விஜய், ஸ்நேகன் இது மாதிரி வரிசைகளில் தான் எல்லா பேரும் பாடலாசிரியர் சொல்லுவாங்க. ரோகேஷுடைய பாடல்கள் வந்து பிரபலம், ஆனால் ரோகேஷ் வந்து பிரபலம் இல்லையா? இதை பற்றி நீங்கள் என்னைக்காவது வருந்தியதுண்டா? இருக்குது ப்ரோ. என்னென்னா நம்ம எழுதின பாட்டு உலகத்துக்கே தெரியுது. யார்கிட்ட போய் சொன்னாலும் இந்த பாட்டெலாம் தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த பாட்டு எழுதின ரிலீசஸ்னால் தெரியாது அப்படின்றப்ப நம்ம ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது தான் ப்ரோ செய்யும் அது கண்டிப்பாக. ஆனால் அதுமாரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு பிரபலம் ஆகுதுன்றது எனக்கு வந்து பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து சில பேர் வந்து தெரியும் வந்து சொல்லுவாங்க, இந்தமாரி இந்த பாட்டு கேட்டால் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, என் பையன் உங்கள் பாட்டு கேட்டால் சாப்பாடு சாப்பிட்றான், என் பொண்ணு உங்கள் பாட்டு கேட்டால் தூங்குது, அதுமாரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு என்னென்னா அதை தாண்டி ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு பாராட்டு வேறு எதுவுமே நம்மளுக்கு பெருசாக தெரில எனக்கு. இந்தமாரி வந்து நம்ம பாட்டால் ஒருத்தவங்க ஒரு குழந்தைய இது சந்தோஷப்படுத்த முடியுது, ஒருத்தவங்க வந்து ஃபேமிலியை வைப் பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்கன்றது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஒரு பாடலுக்கான மெட்டு நீங்கள் உருவாக்குறதா இல்லை இசையமைப்பாளர்கள் உருவாக்குறதா? ரெண்டுமே இருக்கும் ப்ரோ. என்னென்னா வந்து இப்போது டங்கா மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூன் கொடுத்து நாங்கள் எழுதுந்து, டண்டனாக்கா பார்த்தீங்கன்னா டியூன் கொடுத்து எழுதுந்து. ஆனால் ஆள் மோடமாக பார்த்தீங்கன்னா எழுதி டியூன் பண்ணோம். ஜித்து ஜிலாடி பார்த்தீங்கன்னா எழுதுனதுக்கப்புறம் தான் டியூன் பண்ணுது.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா டியூன் கொடுத்துருவோம் நம்ம எழுதுவோம். சில பாட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகளே அதுலேருந்து டியூன் வருது. அதாவது ஜித்து ஜில்லாடி, ஜலபுல ஜங்கு, டமாலு டுமீலு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல ப்ரோ. இப்போ ஜலபுல ஜங்ன்னு பார்த்து எடுத்துட்டீங்கன்னா நீங்க, இப்போ ஜென்டில்மேன்ல வந்து சும்மா அந்த ஃபன் காமெடி ஒண்ணு வரும். ஜலபுல ஜங்ஸ்ன்னு சொல்லிட்டு கேம்லாம் வச்சிருப்பாங்க. அந்த கப்ளிங்ஸு அந்த மாரிலாம் வச்சிருப்பாங்க. அத வந்து அந்த வார்த்தைங்கலாம் இப்போ நான் பார்ப்போம். இப்போ கவுண்டர்மணி சார் பேசுனது, இந்த ஜும்பலடி பம்பா அந்த மாரி வார்த்தைங்கலாம் இருக்கும். அதில எதெல்லாம் வித்தியாசமான வார்த்தைங்கலாம் இருக்கும். நாங்க எடுத்து வீட்டாண்ட சும்மா விளையாடி பேசிப்போம். அந்த மாரி புழக்கத்துல இருக்க வார்த்தைகள நான் அதிகமா வந்து எதெல்லாம் அதிகமா பசங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களோ, எந்த வார்த்தைலாம் அதிகமா யூஸ் பண்ணிக்கிறோம், அந்த வார்த்தையெல்லாம் எடுத்து பாட்டுல முடிஞ்ச அளவுக்கு நல்ல வார்த்தைய மேட்ச் பண்ணுவோம் அப்படின்னு நான் பண்ணுவேன். வார்த்தைகளுக்கு அர்த்தமா இருக்கிற வார்த்தைகள் தான் பயன்படுத்துவாங்க. இந்த கானா பாட்ட பொறுத்தவரைக்கும் அர்த்தம் இல்லாம அது வந்து ரைமிங்கா வந்தா போதும் அப்படிங்கிறது தான் அதோட வரைமுறையா? அது என்னன்னா நீங்க இப்போ ஒரு அர்த்தமே இல்ல ஒரு சவுண்டிங் வார்த்தை அதிகமா இருக்கும் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டம்மு குட்லா டம்மு குட்லான்னு சொல்லிட்டு நாங்க டிஎன்பிஎல் ஆல்பம் ஒண்ணு எழுதியிருந்தோம். அனி ப்ரோ கிட்ட. அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டம்மு குட்லா, டும்மு குட்லா, உடும் குட்லா, டும் குட்லானா எல்லாமே வந்து சவுண்டிங்ஸ் தான் அது. இந்த மோளம் வாசிக்கிற சவுண்டிங். இந்த சட்டி, கட்டை அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மோளம் சவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டம் குட்லா, டும் குட்லா, டும் குட்லா அந்த மாரி அது சொல்றதே சவுண்டிங்ஸ் வார்த்தை சொல்லுவாங்க. நாங்க அந்த மாரி வார்த்தைகள விட எடுத்து நாங்க வந்து அது கூட மேட்ச் பண்ற வார்த்தைகள் எதனா ஒண்ணு போட்டு அத பாட்டா மாத்துவோம். அதுமாரி நாங்க ஐடியாஸா எடுத்துப்போம் எல்லாத்தையுமே. இப்போ ஒரு பழமொழி ஏன்னா வந்து இப்போ ஆல்மடுலாம் பார்த்தீங்கன்னா, அது ஏரியால இருக்கிற ஒரு பழைய பழமொழி அது. அது கூட கொஞ்சம் மேட்ச் பண்ணி வேற மாரி சொல்லுவாங்க. அந்த ஆல்மடோல் நல்லா இருக்கிறதோ அத மட்டும் எடுத்துட்டு அது கூட நம்ம தேவையான வார்த்தைகள போட்டு நம்ம பாட்டு பண்றது. அதுமாரி நல்லா இருக்கிற வார்த்தைகள கேட்சியான வார்த்தைகள புடிச்சு இது கூட மேட்ச் பண்ணிக்கிறது இருக்கு. உங்களுடைய பெரும்பாலான பாடல்கள் ஹிட்டு. ஒரு படத்துக்கான மிகப்பெரிய ப்ரொமோஷனாவே உங்க பாடல்கள்லாம் மாறியிருக்கு. ஆனா, அதுக்கான அங்கீகாரம் ரோகேஷ்க்கு கிடைச்சதா நீங்க உணர்ந்தீங்களா? ஆ இத எப்படி சொல்றது தெரியல எனக்கு. என்னன்னா, நான் வந்து பார்க்குறது இப்படிதான். நம்ம பாட்டு எழுதி குடுத்தா நம்ம வேலை முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல. நம்ம அடுத்த வேலை அத பார்த்துட்டு போயிடணுன்றதுலாம் அதெல்லாம் நான் வந்து குறிக்கோளா இருப்பேன். நம்ம இடத்துல வேலை முடிஞ்சு பாட்டு முடிஞ்சுச்சுன்னா, அடுத்த பாட்டு என்னவோ அத நோக்கி போயிடுவேன். எனக்கு அது லான்ச்சு அதெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா நம்ம போய் கலந்துப்போம், பண்ணுவோம் அது அப்புறம். ஆ போ முடியாத சூழ்நிலையும் இருந்திருக்கு. இப்போ ஜலபுலஜங்கலாம் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா என்னால போ முடியல லான்ச்சுக்கு. இப்போ இந்தியன் டூ கூப்பிட்டோம்னா போ முடியல லான்ச்சுக்கு. ஆனா அப்போ கொஞ்சம் வேற வேலையில இருந்தோம். அதால போ முடியல. அந்த மாரி பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுதுன்றதால, நம்மளுக்கு அது பெருசா எனக்கு ஃபீல் பண்ணிக்க முடியல. என்னன்னா, அ கூப்பிடுறதுக்கு போ முடியாம இருக்குது. நம்மளும் வந்து சில வந்து கூடாமயும் இருக்காங்க. அது மாரியும் இருக்குது. 2மே இருக்கிறதால, நம்ம பேலன்ஸ்டா சரி ஒர்க்க பார்த்துட்டு போவோன்ற ஒரு விஷயத்துக்கு வருது. அநேகன் படத்துல ஆரம்பிச்ச உங்க பயணம், இந்தியன் 2 வரைக்கும் வெற்றிகரமா போயிருக்கு. நடுப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. என்னன்னா வருஷத்துக்கு வந்து மாசத்துக்கு 10 பாட்டு பண்ற ஆளா இருந்தா நம்மளுக்கு இந்த இந்த மாரி யோசிக்க வேண்டிய வேலை கிடையாது. நான் ரொம்ப பார்த்து பண்ணுவோம். டைம் எடுத்துப்போம் ஒரு பாட்டுக்குமே. எனக்கு வந்து அந்த அந்த டியூனுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வார்த்தைங்க வரலாம். நான் எழுதவே மாட்டேன் அந்த டியூனுக்கு நானு. அப்படியே உட்காந்துருவேன். அந்த அந்த எனக்கு புடிச்ச மாரி வரணும் அந்த டியூன்ல. இப்போ அவங்களுக்கு வந்து அந்த மாரி எவ்வளோ பாட்டு மிஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ டைரக்டர்ஸ் டைம் இருக்காது. எனக்கு வந்து இன்னைக்குள்ள வேணும் பாட்டு, நாளைக்குள்ள வேணும்பாங்க. அந்த டைம்குள்ள குடுக்க முடியாம போயிருக்கு எவ்வளோ பாட்டுங்க அந்த மாரிலாம். அதான் நான் என்னன்னா நம்ம அத பண்ணாம நார்மலா எழுதி குடுத்துட்டோம்னா, அந்த பாட்டு வந்து ஒர்க் ஆகாம போகுமா? இல்ல அவங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காதுன்றத தாண்டி நம்ம வேலைய முடிச்சோம்னு இருக்கும் அவ்வளோதான். அவங்க கேட்க டைம் குடுக்குறது. ஆனா நம்ம லிஸ்ட்ல இருக்க மாரி ஒரு பாட்டு நம்ம பண்ணோம் அப்டின்னா, நம்ம அதுக்கு டைம் எடுத்து பண்ணணுன்ற விஷயத்தால, ரொம்ப வந்து பார்த்து பண்ணணும் அப்டின்றதால கொஞ்சம் டைம் எடுக்குது பாட்டுக்கு. நான் வருஷத்துக்கே ஒரு 3 பாட்டு, 2 பாட்டு ரொம்ப ரேரா தான் பண்றேன். ரொம்ப கம்மியா தான் பண்றேன் பாட்டுங்கள. அநேகனுக்கு முன்னாடி ரோகேஷுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அது பயங்கரமான ஒரு வாழ்க்கை. என்னன்னா வந்து எனக்கு அநேகனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறைய நல்லது தான் ப்ரோ நடந்திருக்கு லைஃப்ல. எனக்கு கஷ்டங்கள் எவ்வளோ இருந்தாலும் சரி, அத தாண்டி நான் சந்தோஷமா அதிகமா இருந்திருக்கேன். ஆனா, அதுக்கு முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா, நான் சினிமால வரதுக்கு முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா, பயங்கர கஷ்டம் லைஃபே. ஏன்னா வந்து நான் வேலைக்கு போயே ஆகணும் சிச்சுவேஷன். வேலைக்கு போனா தான் வீட்ல வந்து எல்லாமே நடக்கும். நான் வந்து இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு வாய்ப்பு கூட கேட்டுன்னு போ முடியாது. அங்க போற கேப்ல நான் வந்து வேலைக்கு போனேன்னா, எனக்கு வீட்ல வந்து ஒரு நாள் பிரச்சனை தீரும் அப்டின்ட்டு தான் யோசிப்பேன். அந்த மாரி ஒரு கஷ்டத்துல இருந்த பையன் தான் நானு. எனக்கு ஒரு நாளுமே திங்கிங் இருந்துட்டே இருக்கும். வீட்ல என்ன பண்ண போறோம் அடுத்தது? ஆ வீட்ல அக்காவுக்கு மேரேஜ் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும். அம்மாவ பார்த்துக்கணும். வீடு சொந்தமா இல்ல. அது எதனா பண்ணணும். சொந்தமா கம்பெனி வைக்கணும். ஏன்னா அப்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். வேலை கத்துக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா. சரி வேலைய கத்துக்கிட்டோம். அடுத்தது கம்பெனி வைக்கணும். ஓனர் ஆகணும். அந்த மாரி விஷயம்லாம் யோசிச்சுட்டு அதுக்கு என்ன பண்ண போறோம்? ஒரு கம்பெனினா சும்மா வச்சிட முடியாது. ஒரு 3,00,000 4,00,000 வேணும். அப்போ வந்து என்கிட்ட ரூ. 10,000 பெரிய காசு எனக்கு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இவ்வளோ விஷயத்த யோசிக்க முடியும்? அப்படின்ற விஷயத்துல ஒரு பயங்கர ப்ரெஷர் அப்போலாம். அது ஒரு நாள் இந்த ப்ரெஷர்லேயே ஓடுவேன். நைட் வேலை செய்வேன். ஜாப் பண்ணுவேன். பாட்டு எழுதுவேன். இது வந்து வர காசு எல்லா காசையும் வச்சு வீட்ல குடுக்குறது, என் செலவு பார்த்துக்கிறது இப்படியே போயிட்டு இருக்கும். இதுல எனக்கு வந்து ஒரு ஆசை தான் நான் பாட்டு பாடணும். நிறைய கானா பாட்டு கேட்கறதால பாட்டு பாடணும். ஒரு பாட்டு சும்மா பாடி நம்மளோட சந்தோஷத்துக்கு ஒரு பாட்டு பண்ணணும்னு இருந்தது. அப்போ எங்க ஏரியால வந்து ஏரியா பிரதர்ஸ்லாம் வந்து ஆல்பம் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க.
அப்போ வந்து திலீப் சொல்லிட்டு ப்ரோ பண்ணியிருந்தார், பாட்டு பண்ணியிருந்தார் ஆல்பமு. அதில் வந்து நான் என் ஃப்ரெண்டு மூலியமாக கேட்டேன், நான் ஒரு பாட்டு பாடுறதுக்கு என்ன அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் ஃப்ரெண்டு கேட்குறமே கேட்டான். அவன் என்ன சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிட்டாப்புல, நீ ஒரு பாட்டு எழுதி கூட நீ வந்து ஒரு பாட்டு பாடிக்கனாப்புல. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அப்படி ஒரு ஆர்வத்தை தான் எழுத ஆரம்பித்தேன். சரி பாட்டு எழுதி கொடுத்தா நம்ம ஒரு பாட்டு பாடிக்கலாம் கேசட்டில் சொல்லிட்டு நான் வந்து சும்மா ஒரு பாட்டு எழுதி எடுத்துகிட்டு போய் காமிச்சு பாடி காமிச்சு அவருக்கு ஓகே ஆயிடுச்சு, அவருக்கு பிடிச்சிச்சு ரொம்ப. அவரும் பாடிட்டாப்புல அடுத்த பாட்டில் அடுத்த கேசட்டில் பார்த்துக்கலாம் நம்ம பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சரின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக எழுத ஆரம்பிக்கிறேன். ஒரு 7 பாட்டுக்கிட்ட எழுதிட்டேன். எழுதிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா எழுதுற இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதிகமாகிட்டே போகுது. வந்து நிறைய பாட்டு கேட்குறாங்க, வெளியே சிங்கர்ஸ்லாம் வந்து எனக்கு ஆல்பம்ஸ் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அந்த சைடு ஸ்பிட் ஆகுது, ஒர்க்கு வந்து 4 சைடே போகுது வேலை. அப்படி இருக்கும்போது எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாடினா நம்ம பாடி ஒரு 4 பேரை கேட்டு அது என்னவா இருக்கும்னு தெரியாது நம்மளுக்கு. ஆனால் வந்து கேட்குறோம் நல்ல சிங்கர்ஸு நல்லா பாடுறவங்க, அவங்களுக்கு எழுதி கொடுத்தா நம்ம பாட்டும் சேர்ந்து ஹிட் ஆகும் கூட, இன்னும் நிறைய பேர் தெரிய வரும், நம்ம இதில் ஒரு சர்வை பண்ண முடியுன்ற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. நான் அதை அப்போ பண்ண ஆரம்பித்தேன், ரொம்ப பிடிச்சிச்சு வேறு எனக்கு பாடுறதோடு எழுதுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி போய் நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்பா கிட்ட கொஞ்ச நாள் அம்மா கிட்ட கொஞ்ச நாள் வளர்ந்த பையன். அப்பா அம்மா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க சின்ன வயசுலேயே. கானா பாட்டு எழுதும்போது நான் வீட்டில் சொல்ல ப்ரோ, ஏன்னா நான் சொன்னேன்ல வீட்டில் கஷ்டம் ரொம்ப. ஹாரிஸ் சார் மியூசிக் பண்ணுறாரு, தனுஷ் சார் ஹீரோ, கேவன் சார் டைரக்ஷனு அப்படின்றப்ப நம்மளுக்கு எல்லாமே கேட்க ஆரம்பிச்சாங்க வீட்டில். என்ன பையன் படத்தில் போயிட்டான் எங்கன்னா அவ்வளோதான் கொடி கதற உரம் 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 பிதற உரம்